ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது 2025. ஸோ அதுக்காக நம்ம வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜோட டீட்டெயில் வந்து நான் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. ஸோ அந்த டெஸ்ட் பேஜோட டீட்டெயில் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். டீட்டெயில்ஸ் ஓகேவா? ஓகே, இந்த டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ நமக்கு வந்து அக்டோபர் 7 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டெஸ்ட் பேஜோடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 மந்த் டியூரேஷன். ஓகேவா? 4 மந்த்னா அப்போது நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு வரும் 4 மந்த் தானே அப்படிங்கிறத வந்து கேட்காதீங்க. அதாவது நம்ம டிஎன்பிசி சிலபஸ் படி கொடுத்துருக்க சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு நமக்கு 4 மந்த். ஓகேவா? பிப்ரவரி 10 நமக்கு எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம நிறைய ஃபுல் டெஸ்ட் வந்து அதாவது குரூப் 4 எக்ஸாம் வர வரைக்கும் நிறைய ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இந்த 4 மந்த் டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த டாபிக் மொத்தம் ஒரு 15லேருந்து ஒரு 16 டாபிக் வரைக்கும் இருக்கும். அந்த டாபிக் எல்லாமே இந்த 4 மந்த்துக்குள்ள வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? அதை நீங்கள் கவர் பண்ண அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே நீங்கள் டாபிக் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நிறைய ஃபுல் டெஸ்ட் வந்து குரூப் 4 எக்ஸாம் முடிய வரைக்குமே நம்ம குரூப் 4 எக்ஸாம் வரது வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஒரு 19 டெஸ்ட் இருக்குது. அந்த 19 டெஸ்ட்டில் நீங்கள் டாபிக் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடுவீங்க. ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு டாபிக் வைஸ் வந்து கிளாஸ் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருவோம். ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் சில பெண்டிங் வீடியோஸ் இருக்குது, அது வந்து நம்ம கொடுத்து முடிச்சுருவோம். ஸ்கூல் புக் வந்து அதாவது ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம ஸ்கூல் புக் வைஸ் வந்து டாபிக் வைஸ் ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு டாப்பிக்குமே. அதுக்கப்புறமா டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து அப் டு இப்போ 2024 இது வரைக்கும் என்ன எக்ஸாம் நடந்திருக்கோ அது வரைக்கும் இல்லை டாபிக் எல்லாமே நம்ம வந்து மேக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம். அப்புறம் இந்த டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் நடக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? நீங்கள் அதில் டெஸ்ட்டு எழுதி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலே உடனே நீங்கள் மார்க் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் மார்க்கும் பார்த்துடலாம். நான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்கள் டெஸ்ட் எதுனா மறுநாள் அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இருந்தால் போதாது, அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம திரும்ப பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம பிடிஎஃப்மே வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் டெஸ்ட் வந்து ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வரும். ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்மே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து தமிழில் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? வீக்லி மண்டே வந்து டெஸ்ட்டு 25 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? வீக்லி மண்டே வந்து டெஸ்ட் இருக்கும் அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். ஓகே, மொத்தம் 19 டெஸ்ட்டில் வந்து நம்ம சிலபஸே வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து குரூப் 4 எக்ஸாம் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேவா? வீக்லி ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து டெஸ்ட்டோட ஷெட்யூல் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? மொத்தம் வந்து 19 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் 2 வந்து ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு 7 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் 1லேருந்து 7 வரைக்கும். அடுத்தது வந்து நம்ம 9லேருந்து ஒரு 16 டெஸ்ட்டு 9லேருந்து 16 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 3 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு பிப்ரவரி 10. ஓகேவா? 4 மந்த்து கூட சொல்ல முடியாது, நம்ம ஒரு 3 மாதம் ஒரு 10 நாளில் வந்து நம்ம முடிச்சிருவோம் அந்த சிலபஸே. ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய ஃபுல் டெஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் வர வரைக்குமே நமக்கு இந்த பேட்ச் வந்து குரூப் 4 எக்ஸாம் வர வரைக்குமே இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களும் இந்த நீங்கள் ஒரு 3 to 4 மந்த்துக்குள்ளே வந்து மேக்ஸை வந்து கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய ஃபுல் டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் நிறைய போட்டு பார்த்துக்கலாம். வீக்லி வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்கப்படும். ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்து டெஸ்ட் பேஜில் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ராப்பராக வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட்டே நல்லா அட்டன் பண்ண முடியும். எந்த ஒரு டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த நாளில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சிட்டு அட்டன் பண்ணணும். இது ஆன்லைன் டெஸ்ட் தானே அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறோம்னா அந்த டெஸ்ட்டை வந்து கரெக்டாக அன்னைக்கே முடிக்கணும் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும். இது ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் நினைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் மேக்ஸில் வந்து 25 out of 25 வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே கரெக்டாக அட்டன் பண்ணணும். ஓகேவா? 25 out of 25 வாங்குறதுலாம் இப்போ மேக்ஸில் நீங்கள் போன குரூப் 4 எக்ஸாமே பார்த்துருப்பீங்க. வர டஃப்பாக வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய டெஸ்ட்டு அப்புறம் நிறைய நீங்களே ஓனாகவும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் மஸ்ட்டு. ஓகேவா? இப்போ 2024 நடந்த கொஸ்டின்லாம் எடுத்து நீங்கள் நிறைய போட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? எந்த ஒரு டெஸ்ட்டையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. முக்கியமாக நீங்கள் டெஸ்ட்டு வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. எல்லா டெஸ்ட்டுமே கரெக்டாக அட்டன் பண்ணி அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் இங்கே வைக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் 25 கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் டெஸ்ட்டே அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் பேஜில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஓகேவா? டெஸ்ட்டு ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250. ஏன்னா எதுக்கு 250 வச்சுக்கணும்னா
நீங்கள் வந்து இப்போ ஒரு டைம் ஒன் டைம் பேமெண்ட் தான் ஓகேவா. இது 4 மந்த்தில் நீங்கள் சிலபஸே கவர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கும். ஸோ ஓகேவா, குரூப் 4 எக்ஸாம் வர வரைக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வேலிட் தான். ஓகே, இது எப்படி நம்ம பே பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து QR கோட் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த QR கோடை வந்து நான் கீழேயுமே இதுக்கான PDF வந்து கொடுப்பேன். டெலிகிராம்லேயுமே இதுக்கான இமேஜ் வந்து நான் கொடுக்கேன் உங்களுக்கு. ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஜிபே, ஃபோன்பே எந்த ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா பே பண்ணலாம். 250 ஓகேவா ஃபீஸ். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் ஓகேவா, இதுக்கான அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்புறம் IFSC கோடுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வந்து கொடுத்துட்டு சென்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணணும். இதுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் பேங்க்குக்கு போகலாம், இல்லை நீங்கள் ஜிபே, ஃபோன்பேலேயே பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஃபோன்லேயே வந்து பே பண்ணலாம். ஓகேவா, பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ஐடி தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலுமே இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். கால் பண்ணி கேட்காதீங்க. ஓகேவா, மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப், நான் உங்களுக்கு குரூப் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கான இந்த டெஸ்ட்டு ஷெட்யூலுக்கான PDF வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.